ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரணா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் வைஸ் மேக்ஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அதில் இது வரைக்கும் வெற்றிகரமாக ஒரு 3 மாடல் வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது மாடல் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்க நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு நான் பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய டெலகிராம் சேனலையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த 2 லிங்க்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் 3க்கு உண்டான ஹோம்ஒர்க் சம்க்கு உண்டான ஆன்சர் நம்ம பார்த்துட்டு மாடல் 4 வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 80 நாட்கள் 80. ஓகே. செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 8.06. ஓகேவா? ஏஎம் காலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி 35 லிட்டர். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து ஹோம்ஒர்க் சம்க்கு உண்டான ஆன்சரை மட்டும் தான் நம்ம வந்து சொல்கிறோம், எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறதுல. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளேஷன் கொடுத்த சம்முக்கு உண்டான ஹோம்ஒர்க் சம் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? அந்த மெத்தடை அப்படியே ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணால் இதுக்கு ஆன்சர் போடலாம். இதையும் நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம யாருமே வந்து 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ரெடி நடத்தின சம்முக்கு உண்டான ஆன்சர் சொன்னாலே இது ஆன்சர் கரெக்டாக இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்க போகிறீங்க. சப்போஸ் ஏன்னா நான் கொடுத்த ஆன்சர் உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட ஆன்சர் ஏன்னா மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு ஆன்சர் கீ மட்டும் கொடுக்குறது தான் ஒரு ப்ராப்பரான மெத்தடாக இருக்கும். இதையும் நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணேன் அப்படின்னா இது ஹோம்ஒர்க் சம்மாக கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து மாடல் நம்பர் 4ல் ஃபஸ்ட்டு சம் பார்த்துடலாம். 18 மற்றும் 30 என்ற எண்ணில் மீபோகா மற்றும் மீசிமா இவற்றின் விகிதம் என்ன? ஓகேவா? 2 எண்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான எல்சிஎம் எஸ்எஃபோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாடல் நம்பர் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ரேஷியோ பேஸ் பண்ணி தான் இந்த மாடல் நம்பர் 4 இருக்க போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாடல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ரேஷியோன்ற மெத்தட் தெரிஞ்சாதான் இந்த எல்சிஎம் எஸ்எஃப் வந்து நம்ம வந்து போட முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோனா என்ன அப்படின்னா விகிதம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது. இந்த 1000 ரூபாயை நான் 2 பேருக்கு வந்து பிரித்து கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம அகாடமி எடுத்தோம் அப்படின்னா ராம் சார் இருக்கார். ஓகேவா? ஜெய்தி சார் இருக்கார். ஓகேவா? ஸோ ஜெய் சார் நம்ம அகாடமியில் சீனியர் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து தீபாவளி போனஸே நான் ஒரு 1000 ரூபாய் கொடுப்போம். சரி, ஒரு 10,000 ரூபாய் போட்டுப்போம். நம்ம அகாடமி தானே 10,000 ரூபாய் இப்போ நான் வந்து போனஸ் தரேன். இப்போ நம்ம அகாடமி வந்து போனஸ் அறிவிச்சிட்டேன் 10,000 ரூபாய். அதை நீங்கள் வந்து பார்த்தா ராம் சாரும் ஜெய் சாரும் பிரிச்சுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண எந்த ரேஷியோவில் பிரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் வந்து சமமாக பிரித்து தரேன்னு சொல்லும்போது வந்து ஜெய் சார் வந்து சீனியர். ஸோ அப்போ என்னென்னா சீனியருக்கு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜெய் சாருக்கு ஒரு 3 பங்கு, ராம் சாருக்கு ஒரு 2 பங்கு தரேன். ஜெய் சார் என்ன பண்ணுறேன் 3 பங்கும், ராம் சாருக்கு 2 பங்கும் தரேன். ஓகேவா? இந்த 2 பங்கு 3 பங்குன்னு பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ரேஷியோ, இதுக்கு பேர் தான் விகிதம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பங்கு, இது 3 பங்கு 2 பங்கு, அப்போ மொத்தம் எத்தனை பங்கு 5 பங்கு. இந்த 5 பங்குன்றது தான் எவ்வளோ 10,000 ரூபாய். ஓகேவா? 5 பங்குன்றது என்னது 10,000 ரூபாய். இப்போ 5 பங்குன்றது 10,000 ரூபாய் அப்படின்னா அப்போ ஜெய்தி சாருக்கு நான் எவ்வளோ கொடுப்பேன்? அப்போ இந்த 10,000த்தை 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு பங்கு என்னன்னு கிடைச்சிடும். எவ்வளோ கிடைக்கும்? 2 10 2,000 ரூபாய். அப்போது ஒரு பங்குன்றது எவ்வளோ 2,000 ரூபாய். அப்போ நான் ஜெய் சாருக்கு எவ்வளோ தரணும்? 3 பங்கு தரணுமா? அப்போ 3 6,000 ரூபாய் நான் ஜெய் சாருக்கு தருவேன். எவ்வளோ? ஒரே நிமிஷங்க. ₹6,000 நான் வந்து ஜெய் சாருக்கு தருவேன். ஓகேவா? ஸோ அப்போது ராம் சாருக்கு எவ்வளோ தருவேன்? அவருக்கு மொத்தம் 2 பங்கு தரணுமா? அப்போ 2,000 அப்படின்னும் போது 4 4,000 ரூபாய். சரி, ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓகே. அப்போ 2 பண்ணால் 4,000 ரூபாய் நான் யாருக்கு தருவேன்? ராம் சாருக்கு வந்து கொடுப்பேன். அப்போ ஜெய்தி சார் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய், ராம் சாருக்கு வந்து 4,000 ரூபாய் வந்து கொடுப்பேன். சரிங்களா? ஓகே. அப்போது இந்த நான் பிரிக்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ மொத்தம் 5 பங்குன்றத 3 பங்கு 2 பங்குன்னு பிரிக்கும் பார்த்தீங்களா, இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேஷியோ. இது எப்படி எழுதலாம்னா 2/3 அப்படி எழுதலாம், அல்லது 2:3 எழுதலாம். ஓகே. அப்போ 2 பங்கு ராம் சாருக்கு, 3 பங்கு ஜெய்தி சாருக்கு. அப்போ வந்து இந்த பங்கு பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, இதை தான் வந்து ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம இந்த கணக்கும் போட போகிறோம். பார்க்கலாமா? என்னென்னா 18 30 என்ற எண்ணின் மீபோகா மற்றும் மீசிமா. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 18 30 இதனுடைய
எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ ஹெச்சிஎஃப்னா என்ன அர்த்தம்? ரெண்டுத்தையும் பொதுவாக ஒரு நம்பரால் வைக்கணும். முதல்ல போடலாம், 3 போடலாமா? 3 போட்டோம் அப்படின்னா 6 3 18, அப்புறம் வந்து 5 3 30. அடுத்தது நம்ம 2 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 3 2 6 I 2 10, 3 5 2 பகாயம், இதுக்கு மேலே வராது. அப்போ இன்னும் ஹெச்சிஎஃப்னா வரும் 3 2 3 2 6. எல்சிஎம்னா வரும், எல்லாத்தையும் அப்படியே பெருக்க வேண்டியது தான். பகாயன்னும் போது பார்த்தீங்கன்னா 3 × 2 × 3 × 5. ஓகே, அப்போனா வரும் I 2 10 3 9 90. அவங்க கொடுத்துருக்காங்க ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம். அப்போ ஹெச்சிஎஃப் எவ்வளோனா 6, எல்சிஎம் எவ்வளோ 90. அப்போ இது ரெண்டுமே ஒரு பொதுவான எண்ணால் வகுக்க முடியுதான்னு பார்க்கணும். ஓகே, வகுக்கலாம், 6ஆல் வகுக்கலாம். 6ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 6 6 5 6 90. அப்போ 1:15. அப்போ ரேஷியோ என்ன வரும்? 1:15. புரியுதுங்களா? இதை நம்ம எப்படி போட்டோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக 2000 வகுத்து 5ஆல் வகுத்தோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த 2000 பெருக்கினேன். இதுதான் இங்கே என்ன பண்ணிக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ அந்த ரேஷியோ மேலும் சுருக்க முடியும்னா நம்ம சுருக்கிக்கலாம். இதை இப்படியும் போட்டு செய்யலாம். எப்படி அப்படின்னா 6/90, 1 6 6 5 6 90. அப்போ 1/5. இந்த 1/5 எப்படி எழுதலாம்? 1:15. ரெண்டுமே ஒன்று தான்பா. அப்போது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட் ஹெச்சிஎஃப் கொடுத்தாங்கன்னா நம்ம ஹெச்சிஎஃப் பண்ணணும். சப்போஸ் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃபின் விகிதம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் ஃபஸ்ட் எழுதணும் 5ன்றத, அப்புறம் 1 எழுதணும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸோ அப்போ இதோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1:15. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. இதில் பார்த்தீங்கன்னா இரு எண்களின் விகிதம் 5:6 மற்றும் அவற்றின் மீசிமா 480 எனில் அவ்வெண்களின் மீப்போவா என்பது என்ன? ஓகேவா? 2 எண்கள் இருக்குப்பா. அந்த 2 எண்களோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்னென்னா 5:6, அதாவது ஒரு எண் 5 பங்குனா இன்னொரு எண் 6 பங்கு. அவற்றுடைய எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் எவ்வளோ? 480 எனில் அந்த எண்ணுடைய ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரே ஸ்டெப்பில் இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம்பா. ஓகேவா? அதாவது 2 எண்களுடைய அந்த 2 எண்கள் என்னன்னு சொல்லாமல் அதனுடைய ரேஷியோ கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுத்துட்டு அந்த 2 எண்களோட ரேஷியோ கொடுத்துட்டு அந்த 2 எண்களுடைய எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எல்சிஎம்மை அந்த 2 எண் ரேஷியோவில் வகுத்துருங்க. என்ன எல்சிஎம் இருக்குது? 480. இந்த 480 5:6, இது என்னன்னா 5 6 எழுதிக்கோங்க. 5 × 6 இதெல்லாம் வகுத்தா ஆன்சர். அவ்வளோதான். 1 5 5, இங்கே என்ன வரும்? 9 5 45, 6 5 30. 6 ஆச்சு அப்படின்னா 1 6 6 6 36. ஓகே, அப்போ என்ன வரும்னா 16. அப்போது இந்த 5:6 என்ற ரேஷியோ கொண்ட என்னுடைய எல்சிஎம் 480னா இதனுடைய ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும் அப்படின்னா 16ஆக தான் இருக்கும். என்னவா இருக்கும்? 16ஆக தான் இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்கேன்? 2 என்னுடைய ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணும்? அந்த எல்சிஎம்மால் ரேஷியோவை வகுத்தணும். ஓகேவா? அவ்வளோதான்பா. இப்போ அடுத்து பாருங்கள், அதே மாடலில் 2 எண்களின் விகிதம் என்னது? 3:4. அவ்வெண்களின் ஹெச்சிஎஃப் 4, அவ்வெண்ணின் எல்சிஎம் காண்க. நம்ம முந்தின காலம் என்ன பார்த்தோம்? 2 எண்களோட ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்தானா நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம்மால் அந்த ரேஷியோ வகுத்துன்னு சொன்னோம். இங்கே 2 எண்களோட ரேஷியோ கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப் கொடுத்துறாங்க அப்படின்னா இந்த ரேஷியோவோட அந்த ஹெச்சிஎஃப்பை பெருக்கிக்கணும். அவ்வளோதான்பா. அப்போ நம்ம நன்னாங்க பண்ணாரு 16 3 வரும் 48. அவ்வளோதான் ஆன்சர். ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. ஓகே, 2 எண்கள் ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்தா வகுத்துக்கணும். 2 எண்களோட ரேஷியோ கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கொடுத்தா அந்த ஹெச்சிஎஃப் பெருக்கணும். ஓகேவா? இன்னும் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட சின்ன எண்ணாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. சின்ன எண் கொடுத்தாங்கன்னா பிரிக்கோங்க, பெரிய எண் கொடுத்தா வகுத்துக்கோங்க. அவ்வளோதான். சரியா? இதை நீங்கள் புரிஞ்சாலே போதும், கணக்கு ஈஸியாக வந்து போட்டலாமா. ரேஷியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு. நிறைய முறை இந்த கொஷினை வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், 3:4:5 என்ற விகிதத்தில் அமைந்த 3 எண்களின் மீப்போமா 2400 எனில் அவற்றின் மீப்போவை காண்க. ஓகேவா? 2 எண்களுடைய ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம்? அந்த எல்சிஎம்மால் வகுத்தோம் பற்றியா? அதே தான் இங்கேயும் 3 எண்களுடைய எல்சிஎம் அதாவது ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த அதுக்குள்ள எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 2400.
இந்த 2400ல் இந்த 3 ஈஸ்டர்னா இன்ட்டு எழுதுமா 4 × 5 இதால் வகுத்தா போதும் ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் எடுக்கலாமா? 8 3 24 800 1 4 4 8 20 4 80 200 1 5 4 5 20 40 அவ்வளோதான்பா. அப்போ இந்த என்னுடைய HCF என்னது 40. அவ்வளோதான்பா. ஓகேவா? எப்படி நான் பண்ணோம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 எண்களும் ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா அந்த எல்சிஎம்மால் அந்த ரேஷியோ வகுத்துக்கணும். அதே மாதிரி தான் 3 எண்களோட ரேஷியோ கொடுத்தாலும் எல்சிஎம்மால் அது வகுத்தா போதும் நமக்கு ஆன்சர். வேறு எதுவுமே பண்ண தேவைப்பா. சரிங்களா? அடுத்த கணக்குப்பா. அடுத்து பாருங்க. 3 எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவா 12 எனில் அந்த எண்களை காண்க. அது 1:2:3 என்ற விதத்தில் ஒரு அமைஞ்சிருக்குப்பா 3 எண்கள். ஓகேவா? அதனுடைய HCF என்ன கொடுத்துருக்காங்க 12 தான். என்னது HCF 12 அப்படின்னும் போது அந்த எண்கள் என்னன்றதை கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போது நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு போனஸ் சம் சொன்னோமா, நம்ம அகாடமியில் வந்து நம்ம ஜெய் சாருக்கு ராம் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து 10,000 ரூபாய் வந்து போனஸ் போட போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் ஜெகதீஷ் சாருக்கும் 4,000 ரூபாய் ராம் சாருக்கும் நம்ம கொடுத்துரும். ஓகேவா? இவருக்கு வந்து 3 பங்கு, இவருக்கு 2 பங்கு, அப்படி தானே கொடுத்தோம். ஓகேங்களா? கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண்கள் அப்படின்னும் போது 3:2 போது எத்தனை பங்கு டிஃப்ரெண்ட் வருது? 1 பங்கு தான் டிஃப்ரெண்ட். என்னது? 1 பங்கு தான் டிஃப்ரெண்ட். அந்த 1 பங்குன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,000 ரூபாய். கரெக்டுங்களா? 1 பங்குன்றது 2,000 ரூபாய். கரெக்டுங்களா? அப்போ 1 பங்குன்றதுக்கு 2,000 ரூபாய் வருதுங்களா? அதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? அந்த 3:2 போது. ஓகேவா? ஸோ இங்கே அதே மாதிரி தான். அப்போ ரேஷியோ 3:2 போது இதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குல்ல. அப்போ என்னன்னா இந்த 3ஓட எக்ஸ் 2ஓட எக்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸோடைய வேல்யூ நீங்கள் 2,000 போட்டிங்கன்னா 3 2 6,000 வந்துடும். இந்த எக்ஸுக்கு வேல்யூ 2,000 போட்டிங்கன்னா 2 4 4,000 வந்துடும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 1 2 3 பார்த்தீங்களா? அப்போ 1x 2x 3x இப்படி எழுதலாமா? ஓகேங்களா? அப்போ என்னென்னா இங்கே எக்ஸ்னா பொதுவாக ஒரு இந்த 3 எண்ணோட எக்ஸுன்ற ஒரு பொதுவான எண்ணால் நம்ம பெருக்கணும் அப்படின்னா அது எண்ணா மாறும். புரியுதுங்களா? இப்போ நான் 10,000த்தை 2x 3xன்னு பிரிக்கிறேன் அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ பொதுவாக ஒரே வேல்யூ தான் இருக்கும். அப்போ அந்த எக்ஸுக்கு நான் 2,000 போடும்போது 4,000 கிடைக்குது. ஓகே, இது ராம் சாருக்கு. இந்த எக்ஸோட நான் 2,000 போடும்போது 3 2 6 6,000 கிடைக்குது ராம் சாருக்கு, ஜெய் சாருக்கு. ஸோ அப்போ என்ன இந்த எக்ஸுன்றது 2,000ன்றது பொதுவான எண் தான். அப்போ இந்த எக்ஸுன்றது பொதுவான எண். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 1x 2x 3xன்னும் போது இது என்ன ஆகுது? அந்த 3 ரேஷியோவோட ஒரு பொதுவான எண்ணை நம்ம பெருக்கும்போது நமக்கு அந்த 3 எண் என்னன்றது கிடைச்சிடும். கரெக்டுங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஓகே. HCFனா என்ன யோசிச்சு பாருங்க. HCFனா என்னது? இப்போ நம்ம ஒரு 4 நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா 4 எண்களாலும் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண். கரெக்டுங்களா? அது 4 எண்களாலும் 4 எண்களையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? HCFன்னு சொல்லுவோம். அப்போ அப்படின்னும் போது அப்போ ஒரு பொதுவான எண்ணால் வகுத்து அந்த வகுக்கப்பட்ட எண்ணை தான் என்ன சொல்லுவோம்? நம்ம HCFன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது இங்கே நம்ம எக்ஸ்ன்னு ஒரு நம்பரை பெருக்கியிருக்கும் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இந்த எக்ஸுன்ற நம்பரை வகுத்து தானே இந்த நம்பர் உருவாக்கி இந்த ரேஷியோ வந்துருக்கும். அப்போது இங்கே எக்ஸுன்ற எண் தான் என்னவா இருக்கும்? HCFஆக இருக்கும். இந்த எக்ஸுன்ற எண் தான் HCFஆக இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இந்த கணக்கில் பாருங்கள். நம்ம ஒரு கணக்கு போட்டுருவோம்ல LCM SCF வச்சு. இந்த கணக்கில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 30 இருக்கா? இப்போ இந்த 18 30 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 2 6ஆல் போடும்போது இதை நான் சுருக்கும் போது நல்லா இந்த நம்பரை வந்து நான் 3:5ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? அது 3:5ன்னு எழுதலாம். அப்போ இதை நம்ம என்ன பண்ணால் என்ன எழுதுனா 3x 5xன்னு எழுதலாமா? இப்போது இந்த எண்ணா மாறணும். அந்த எண்ணா உருவாக்க அப்படின்னா இந்த எக்ஸுக்கு இந்த HCFக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? 6 கொடுத்துருக்குமா? இந்த 6ஆல் பிரிக்க பாருங்கள். 3 18 IR 30. அப்போ 18 30 அந்த எண் வந்துதா? அப்போது இங்கே நம்ம ரேஷியோ உருவாக்குறோம் பார்த்தீங்களா? அப்போது அந்த இடத்துல பொதுவாக ஒரு எண்ணால் வகுத்து தான் உருவாகியிருப்போம். அந்த எண் தான் 6. அந்த வகுத்த எண்ணை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? HCFன்னு சொல்கிறோம். அப்போ இந்த எக்ஸும் இந்த HCF சமமாக இருக்கா? அந்த பேஸ் பண்ணி தான்
இந்த கணக்கு நம்ம சொல்கிறோம். அப்போ 3 எண்களையும் இந்த ரேஷியோவையும் ஒரு பொதுவான எண்ணால் பெருக்க நம்ம என்ன கிடைச்சிரும், அந்த 3 எண்கள் என்ன கிடைச்சிரும். ஓகேவா? அப்போது பொதுவான எண்ணால் வகுத்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ரேஷியோவை கண்டிப்பாக உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ 3 எண்களையும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண்ணுக்கு பேர் தான் என்னது, HCF. அப்போ இந்த எக்ஸ்ன்ற நம்பர் தான் என்னது, 12. ஓகே, அப்போ 12 ஓர் 12 12, ஈர் 12 24, மூ 12 36. அந்த 3 எண்கள் இதான்பா. அவ்வளோதான். இது புரிய வைக்க தான் நம்ம ஒரே ஸ்டெப்பு தான். ஆனால் இது எப்படி வந்துச்சு நீ தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ என்ன வரும், ஓர் 12 12, ஈர் 12 24, மூ 12 36. இந்த 3 எண்கள் தான். ஓகே, அப்போ இந்த 3 எண்களை பாருங்க பொதுவாக எந்த நம்பரில் வைக்கலாம், 12 பார்த்தீங்கன்னா ஓர் 12 12, ஈர் 12 24, மூ 12 36. 1 வந்துச்சு. இதுக்கப்புறம் HCF கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக என்னதான் இருக்கணும், இதுதான் இருக்கணும். அப்போ HCF கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சோமா. ரேஷியோ 1:2:3 வந்துச்சா. அவ்வளோதான், நம்ம போட்ட கணக்கு கரெக்ட். சரிங்களா? அப்போ இந்த 3 எண்கள் இருந்தது 12 24 36. ஓகேவா? அடுத்த கணக்கு பாருங்க. இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே 84 21. அந்த எண்கள் 1:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் அவற்றின் பெரிய எண் எது. ஓகேவா? அந்த எண் அப்போ எக்ஸ் ஒய் எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஓகே, இப்போ எல்சிஎம்னு சொல்லியிருக்காங்க 84, ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 21. ஓகே, அதில் ஒரு எண் இப்போ 1:4 கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம 1 எக்ஸ்னும் 4 ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த 1:4ன்றது ரேஷியோ. அதை நம்ம என்ன மாற்றினா கூட என்ன பண்ணோம், ஏதோ ஒரு பொதுவான எண்ணால் வகுத்து தான் என்ன கிடைச்சிடும், நமக்கு ரேஷியோ கிடைச்சிடும். கரெக்டுங்களா? அந்த பொதுவான எண்ணால் பெருக்கினா நமக்கு என்ன கிடைச்சிடும், அந்த எண் என்னன்னு கிடைச்சிருமா. இப்போ நம்ம ராம்சார் ஜெய்சார் கணக்கில் போனோம் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் பிரித்தோம் அப்படின்னா 3:2 விதத்தில் பிரிச்சிருந்தோம். கரெக்டுங்களா? அதில் ஒரு பொதுவான எண்ணால் பெருக்கும்போது இப்போ 3 2 6 6000 ரூபாய் ஜெய்சாருக்கு, ஈரன் 4 4000 ரூபாய் ராம்சாருக்கு. அப்போ அந்த பொதுவான எண்ணால் பெருக்கும்போது என்ன கிடைச்சிச்சு, அந்த வேல்யூ கிடைச்சா இல்லையா. அப்போ அந்த பொதுவான எண் என்ன நமக்கு தெரியாது, அதை தான் நான் எக்ஸ்னு வச்சுட்டேன். அப்போ 1x 4x எல்சிஎம் HCF. ஓகேவா? இதை பார்த்து எப்படி தெரியுது, நம்ம ஒரு மாடல் போடும் பார்த்தீங்களா, x × y 2 எண்களையும் பெருக்கல் பண்ணாது அந்த 2 எண்களுடைய எல்சிஎம் மற்றும் HCFின் பெருக்கல் பலனுக்கு சமம் சொன்னோமா. அப்போ அந்த 2 என்னது 1x × 4x. அந்த 2 எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 84, HCF 21. அப்போது ஒரு நாள் 4 x × x x². அப்போது 4x² = 84 × 21. அப்போ x² மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே 84 × 21 இருக்கா, இங்கே 4 கீழே 1 வந்துட்டு அப்படின்னா நான் பெருக்கல் இருக்குது ஈக்குவல் வந்தால் வகுத்தல் ஆகிடுங்க கீழே வரும்போது. ஒரு நாள் 4, இங்கே ஈர் 8, ஒரு நாள் 4. அப்போ x² போது பார்த்தோன்னா 21 × 21. நான் ஆல்ரெடி ஸ்கொயர் என்ன சொல்லியிருக்கேன், ஒரே 2 முறை வந்தா. அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்ன வரும் நமக்கு 21, ஒரு 21 எடுத்துக்கலாம். ஓகே, அங்கே என்ன கேட்டிருக்காங்க, அவற்றில் பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸுடைய வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதில் ஒரு எண் 1x, இன்னொரு எண் 4x. ஆக்சுவலாக மடங்களை பார்க்கும்போது இதை விட இதுதான் பெருசுன்னு தோணுது. அப்போது இதோட 4 × x வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 21 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 21 பெருக்கணும் அப்படின்னா 4 21 84. அப்போ அவற்றில் பெரிய என்னது 84. சப்போஸ் சிறியனுக்கு என்ன பண்ணலாம், ஓர் 21 21. இது பிக் பெரிய, இது ஸ்மால் சிறிய, நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது கொஸ்டின்லேயே இதுக்கு ஆன்சர் இருக்குது, ஆனால் இது ஆன்சர்மா நமக்கு தெரியாதுல்ல, நம்ம போட்டு தான் பார்த்தாகணும். சரிங்களா? ஓகே, நான் வச்சுக்கோங்க. அப்போது 2 எண்களோட ரேஷியோ கொடுத்துட்டு 2 எண்ணோட எல்சிஎம் அண்ட் எஸ்எஃப் கேட்டாங்க அப்படின்னா அந்த ரேஷியோவோட நம்ம எக்ஸ் சேர்த்து பெருக்கி x² மாற்றி போட்ட ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸும் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், நம்ம இதில் பார்க்குற எல்லா கணமே டிஃப்ரெண்ட்டான மாடல் தான் பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்கள். 2 எண்களின் மீப்போமா 48 ஆகும், மேலும் அந்த எண்கள் 2:3 என்ற விகிதத்திலும் இருந்தால் அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகையானது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, 2 எண்களுடைய எல்சிஎம் கொடுத்துறாங்க 48, அந்த 2 எண்களோட ரேஷியோவும் கொடுத்துறாங்க என்னது 2:3 அப்படின்னு இருக்கும்போது அந்த 2 எண்ணுடைய கூட்டுத்தொகை, அந்த 2 எண்ணுடைய கூடுதல் என்ன அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, கணக்காக கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், கூடுதல் நாம தான் இங்கே கண்டுபிடிச்சாகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், நமக்கு எல்சிஎம் தெரியும் எவ்வளோ 48, ஹெச்சிஎஃப் நமக்கு தெரியாது, அவன் கொடுக்கல. ஒரு எண்
2 அதை 2xன்னு வச்சுக்கலாம். y இன்னொரு எண் அதை 3xன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸை நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்லியிருக்கேன்? போன வாட்டி இந்த 3 சமைச்சு பார்த்தீங்கன்னா 1:2:3 இதனுடைய HCF வந்து 12. அப்படின்னா என்ன? இந்த பொதுவாக எந்த ஒரு பொதுவான எண்ணால் பெருக்கணுமோ அந்த எண் தான் HCF-ஆக இருக்குன்னு சொன்னோமா? அப்போ இங்கே HCF என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஒன்று கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? இதை வச்சு நம்ம சமன்பாடு என்ன பண்ணுவோம்? x × y = LCM × HCF. அப்போ எக்ஸ் என்ன வரும்? 2x × 3x = LCM 48 × x. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? 2 3 6 6x² = 48 × x. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை அப்படின்னும் போது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இந்த ஒரு எக்ஸுக்கு இந்த எக்ஸ் ஒரு அடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு 48/6 போட்டோம் அப்படின்னா 4 6 6 இங்கே 8 48. அப்போ எக்ஸோடைய வேல்யூ இல்லைங்கன்னு 8. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போ எக்ஸ்னும் போது பார்த்தீங்கன்னா இங்கே 2xன்னும் போது 2 8 16, ஒய்க்குன்னும் போது 3 8 24. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுத்தோடைய கூடுதல். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா வரும் 0 40. அப்போ ரெண்டு எண்களுடைய கூடுதல் எதற்கு சமம்? 40க்கு சமம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கூடுதல்னு கேட்கும்போது நம்ம எக்ஸோட வேல்யூ கொடுக்காத. அப்போ போன கணக்கு இந்த கணக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் போன கணக்கில் இங்கே ரேஷியோ கொடுத்துட்டு நம்ம எல்சிஎம்மோடைய வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃபோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஈஸியாக போட்டோம். ஆனால் அங்கே ஹெச்சிஎஃபோட வேல்யூ கொடுக்கல, நாமளே தான் எடுத்துக்கணும். என்னது? இங்கே பொதுவான ஒரு எண்ணால் பெருக்கிறோம் அப்படின்னா இந்த பொதுவான எண்ணால் வகுத்து தான் இங்கே எக்ஸ் வந்திருக்கும். இந்த ஃபார்முலா வச்சு தான், இந்த மெத்தட் வச்சு தான் நம்ம இந்த கணக்கை போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 40. அப்போ இதனுடைய கூடுதல் என்ன வரும்? 40. அடுத்த கணக்கு பாருங்கள். அதே தான், இது கொஞ்சம் வந்து வித்தியாசம் கேட்குறாங்க. இரு எண்களுக்குரிய மீச்சிறு மதிப்பு 495, மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரு மதிப்பு 5. இரு எண்களின் கூட்டுத்தொகை 100 எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசம் என்ன? ஓகே, ரெண்டு எண்கள். அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு சொல்லல. அந்த ரெண்டு எண்களுடைய எல்சிஎம் எவ்வளோவா? 495. HCF எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 5. அந்த ரெண்டு எண்களுடைய கூடுதல் எவ்வளோ அப்படின்னா 100. அப்படின்னும் போது அந்த ரெண்டு எண்களுடைய வித்தியாசம் என்னன்றது தான் இவங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு எண்கள், அந்த ரெண்டு எண்களுடைய எல்சிஎம்மும் HCFும் கொடுத்துட்டு அந்த ரெண்டு எண்களுடைய கூடுதலோ அல்லது வித்தியாசமோ கொடுத்துட்டு அது ஆப்போசிட்டாக கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கொடுத்த எல்சிஎம்மை HCF-ஆல் வகுத்துருங்க. அப்போ 495 5ஆல் வகுத்துருங்க. என்ன வரும்? 9 5 45, 9 5 45. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா எந்த இரண்டு எண்களை பெருக்குனா நமக்கு 99 கிடைக்கும். ஓகேவா? 99 11 99. ஓகேவா? அப்படி கிடைச்ச எண் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சார்பகா எண்ணாக தான் இருக்கும். அதாவது ரெண்டுமே பொதுவாக வந்து ஒன்றா வாய்ப்பாடில் வகுப்படுற மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றா இருக்கக்கூடாது. ஒன்றா வாய்ப்பாடில் வகுப்படக்கூடிய என்ன இருக்கணும், ஆனால் ஒன்றா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். சரியா? ஏன்னா இப்போ வேறு நம்பர் இருக்குது, 10 இருக்குது அப்படின்னா 10 வரும், I2 10 வரும். இப்போ 20ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 20 நம்ம பெருக்கும்போது ஈர் பைத்து 20ன்னு பெருக்கும். ஆனால் இது ரெண்டுமே கண்டிப்பாக வந்து பார்த்தா ரெண்டாப்பில் வரும். ஓகே, அப்போ நம்ம பிரிக்கக்கூடிய ரெண்டு பொதுவான ரெண்டு எண்ணால் பெருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ரெண்டும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு பொதுவான வாய்ப்பாடாக வகுப்படக்கூடாது. அப்படியே வகுப்பட்டாலும் அது கண்டிப்பாக ஒன்றா வாய்ப்பாடாக தான் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல 1 வரக்கூடாது. அந்த மாதிரியான எண்ணாக இருக்கும். அதான் சார்பகா எண்கள்ன்றதை நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஓகேவா? அப்போ 11 99. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த எல்சிஎம்மே ஒரு பொதுவான HCF-ஆல் வகுத்தோம் பார்த்தியா, இங்கே எந்த நம்பரால் வகுத்தோமோ அந்த நம்பர் இங்கே பெருக்கோங்க. என்ன வரும்? 11 5 55, 9 5 45. ஓகேவா? இதுதான் அந்த ரெண்டு எண்கள். செக் பண்ணி பார்க்கலாமா? அந்த ரெண்டு எண்கள் கூடுதல் என்ன சொன்னாங்க? 100 சொன்னாங்களா? அப்போது 55 45 கூட்டினா என்ன வரும்? 100. அப்போ நான் போட்ட கணக்கு கரெக்ட். ஆனால் அவன் கொஸ்டின் கேட்குறான் அவ்விரு எண்களின் வித்தியாசம். அப்போது வித்தியாசம்னா மைனஸ். அப்போ 55 45 போச்சுன்னா என்ன ஆன்சர்? 10. சூப்பர். அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 10. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து போடணும். நல்லா கவனிச்சு முன்னாடி சொல்கிறேன். ரெண்டு எண்களுடைய எல்சிஎம்மையும் HCFையும் கொடுத்துட்டு அந்த ரெண்டு எண்களுடைய கூடுதலையோ அல்லது
வித்தியாசத்தையோ கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வித்தியாசமும் அல்லது கூடுதலாக கேட்குறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அந்த எல்சிஎம்ஏ ஹெச்சிஎஃபால் வகுத்துக்கணும். வகுத்துட்டு வந்த ஆன்சர் எந்த ரெண்டு எண், ஏன்னா அந்த ரெண்டு எண் என்னிடத்து தெரியாது. ஓகேவா, கண்டிப்பாக அந்த ரெண்டு பெருக்கு தொகையாக தான் இருக்கும். அது என்ன நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாமளாக வந்து ஒரு 2 போட்டு பார்க்குறோம். எந்த ரெண்டு எண்ணை பெருக்குனா நமக்கு 99 கிடைக்கும் அப்படின்னும் போது 11/99. ஓகேவா, ஸோ 11/99 போது இங்கே நம்ம அந்த எஸ்சிஎஃப்லாம் பெருக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணால் அந்த ஹெச்சிஎஃப் இங்கே ஹெச்சிஎஃபால் வகுத்தோம். அப்போது இங்கே வகுத்துக்கும் போது இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த நம்பரால் வகுத்தோமோ அந்த நம்பராலே பெருக்கிக்கணும். அப்போ 11 5 55, 9 5 45. ஓகேவா, இதை நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா 55 45 கூட 100 வருது. அப்போ கழிச்சா 10. ஓகேவா, ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்து மெத்தட் படி போடணும் அப்படின்னா ஒரு லாங் ப்ராசஸாக போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம அவ்வளோ தூரம்லாம் யோசிச்சு போடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவை ஆன்சர் அப்படின்னாலும் ஓரளவுக்கு நம்ம மெத்தடை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக போடலாம். ஓகேவா, ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ண அப்படின்னா இதுக்கு ஆன்சர் நம்மளால் ஈஸியாக வந்து போட்டுட முடியும். ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எல்சிஎம் எஸ்சிஎஃப் நம்ம போட்ட கணக்கிலே இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஏன் அப்படின்னா இதை நம்ம வந்து சொன்ன எல்லா சம்ஸுமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். நம்ம சொல்லலாம் இந்த அருண் ஐஸ்கிரீம் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்டான்ற மாதிரி இதில் பார்க்குற நான் எல்லா சம்ஸுமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆங்கிளில் இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி போடணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கரெக்டாக பார்த்து போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ், உங்களுக்கான கொஷின்ஸ் ஒரு 4 கொஷினாக வந்து கொடுத்துருக்கேன். இந்த 4த்துக்கு உண்டான கணக்கு வந்து பார்த்துக்கோங்க. சரியா, இது கொஞ்சம் ஜூம் பண்ணியே காட்டுறேன். நிறைய பேர் வந்து தெரிலன்னு சொல்லியிருந்தீங்க என்கிட்ட. ஓகேவா, பார்த்துக்கோங்க. சரியா, சரி ஓகேப்பா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எஸ்எஃப்ல மாடல் நம்பர் 4 வரைக்கும் பார்க்குறோம். ஸோ இதுக்குண்டான இந்த ஹோம்ஒர்க்கு உண்டான ஆன்சர் கீயோட மாடல் 5ல் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா, அதுவரை உங்களிடமிருந்து இருப்பது நான் உங்கள் அருள். தேங்க்யூ.